ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கருப்பரிசி ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். அதே அளவில் நான் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன் கருப்பரிசியை. காலையில் ஒரு 2 மணி நேரம் போல் பச்சரிசியை ஊற வச்சேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு காய வச்சாச்சு. ஊற வச்சு இப்போ நம்ம அதை துணியில் போட்டு நல்லா ஈரம் போக காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அதை அரைச்சிக்கலாம். வீட்டிலே நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால வீட்டில் அரைச்சினேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் ரவை பதம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நைஸாக வராது. நீங்கள் நைஸாக வேணும்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ நான் வெறுமனே துணியில் போட்டு ஆவி காட்டிட்டேன். 15 நிமிஷம் வச்சு நல்லா இது பண்ணியிருக்கேன். இப்போ மாவு நல்லா இதுவாகிடுச்சு, வெந்திருக்கு. இதை நம்ம லைட்டாக தண்ணி போட்டு தெளிச்சிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வெல்லம் போட்டுக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு வெல்லம் எடுத்து போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்துடலாம். வெல்லம் கரையணும், பதம் தேவையில்லை. இது கூடயே ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்தது வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு, வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. எடுத்து வச்சுருக்கேன். இது சிவப்பரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூடவே தேங்காய் துருவின தேங்காய் தான் இருக்குது என்கிட்ட. தேங்காய் பல்லாக இல்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியாலே வச்சு அழுத்துறேன். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம். இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சோன்னா நம்ம சூப்பரான சுவையான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது தேங்காய் துருவி போட்டதை விட நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.